மதி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டாஃப் கிட்டேயுமே. அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாரோட பேரும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் மதி பேரே இல்லை. அதனால் மதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. நேராக போய் பிரின்ஸிபல் கிட்டே பேசுகிறாங்க. சார் என்னோட பேர் இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு அஃபிஷியலாக நியூஸ் வந்துச்சு சார். அப்புறம் ஏன் சார் என் பேரை நீங்கள் சொல்லலை, என்ன காரணம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு பிரின்ஸிபல் அமைதியாக இருக்கு. இப்போ சொல்ல போகிறீங்க இல்லையா சார், காரணத்தை சொல்ல போகிறீங்க இல்லையா, அப்படி நீங்கள் சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து நான் எழுதி போடுவேன் சார். இது நியாயம் கேட்காம நான் விட மாட்டேன். ஏன்னா என்னோட பேர் வந்திருக்கு நீங்கள் நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு மனசில் காரணத்தை வச்சு நீங்கள் என் பேரை சொல்லாமல் இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்ல போகிறீங்க இல்லையா சார், அப்புறம் நான் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மதி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. செம்மையாக கத்துறாங்க. அதை பார்த்துட்டு மதி நிறுத்துறியா அப்படின்னு உடனே வந்து திரும்பி பார்க்குறாங்க. இங்கே பாரு மதி, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை. அதே மாதிரி உன்னை இந்த மாதிரி நான் வந்து பர்மனெண்ட் பண்ணக்கூடாதுன்னு எண்ணமும் எனக்கு கிடையாது. அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த எண்ணம் கிடையாது. இது நான் எடுத்த முடிவு இல்லை, எல்லாரும் கலந்து எடுத்த முடிவு தான். ஏன் சார் இந்த முடிவு எடுத்தீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணது நீ இல்லை மதி, உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மதி, நீங்கள் வந்து வேலை செய்கிறது யாருக்குமே உங்கள் வீட்டில் பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது மதி. ஆனால் தங்கராஜ் வர்ற வரைக்கும் அவர் இப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? அவர் நினச்சா என்ன வேணாலும் இந்த காலேஜை பண்ணலாம். இந்த காலேஜுக்கு நிறைய வந்து அவர் டொனேஷன் கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஹையர் ஆஃபீஸஸில் அவருக்கு வந்து நிறைய வந்து செல்வாக்கு இருக்குது. அவரை பகிச்சுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுமா, சாரிம்மா அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. சார் இதெல்லாம் நியாயமே இல்லை சார். அவர் ஒருத்தருக்காக நான் இவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணது எல்லாத்தையுமே இப்படி பண்ணிட்டீங்களே சார். சாரிம்மா, அவர் சொன்னால் தான் எதுவுமே மூவ் பண்ண முடியும். அதனால தான் உன்னோடது நான் தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். உன்னோட ஜாபும் முடிய போகுது. அதனால் இதுக்கப்புறம் இந்த காலேஜுக்கு நான் வரக்கூடாது, அவ்வளோதானே சார் அப்படின்னு. அது வந்து மதி, நான் சொல்கிறத கேளுமா, உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன் சார். இங்கே பாருங்கள், எப்போ நீங்கள் வந்து என்னை வேலையை விட்டுட்டு போகணும்னு நீங்கள் முடிவு எடுக்கலை. நீங்கள் முடிவு எடுத்திருந்து இல்லை மேனேஜ்மெண்ட் முடிவு எடுத்தால் கண்டிப்பாக நான் கட்டுப்பட்டிருப்பேன். ஆனால் அந்த தங்கராஜ் சாருக்காக நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க. இதை நான் சும்மாவே விட மாட்டேன் சார். அவர் வாயாலே வந்து சொல்லுவார், இந்த வேலை பர்மனெண்ட்டு, நீங்களே என்னை பண்ணுவீங்க, என்னை கூப்பிட்டு பேசுவீங்க. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி மதி இன்னொன்று போயிடுறாங்க. இங்கே மதி செம டென்ஷனாக வெளியே வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, தங்கராஜ் வந்து ஃபோன் பண்ணுறாரு சுரேஷுக்கு. சுரேஷ் மதியை கூப்பிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு. ஏன் மாமா அப்படின்னு, வீட்டுக்கு வாடா பேசிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மதியை கூப்பிட்றதுக்காக வந்து இங்கே போகிறாரு. போனோன்னு வந்து மதி வந்து செம்ம டென்ஷனாக அப்படியே உட்காந்துருக்காங்க. வெளியே வராங்க. மதி, அது வந்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் மாமா வீட்டுக்கு போகணும், சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ மாமா வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க. நானும் உங்கள் மாமாவை பார்க்கணும் அப்படின்னு. சரி கிளம்பலாமா அப்படின்னு. என்ன எதுவுமே சொல்லாமல் வரேன்றா கூட ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு சுரேஷ் கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்தவொடனே தங்கராஜ் வந்து அப்படியே பார்க்குறாரு மதியை. பார்த்துட்டு என்னம்மா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு. இங்கே பாருமா, இதுக்கப்புறமும் இப்படியே இருந்தால் எப்படி? நீயும் சுரேஷும் நல்லபடி வாழணும். உங்கள் 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தீர்த்துக்கணும். அதனால தான் நான் உங்கள் 2 பேருமே கூப்பிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னு தெரியும். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அது வந்துமா, எனக்கு தெரியாதா? ஏன்னா நாளையிலேருந்து எனக்கு வேலை இல்லை, நான் வீட்டில் இருப்பேன். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே அப்படின்னு. அப்படியே பார்க்குறாரு. எனக்கு நீங்கள் பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படியே சுரேஷ் ஒன்றும் புரியாமல் பார்க்குறாரு. உன்னையும் வந்து தங்கராஜ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இப்போ என்னம்மா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, நீ வந்து வேலையில் இருக்கக்கூடாதுன்னு நான் என்னலை, ஆனால் வேலையில் இருந்தால் நீ எப்படிமா வீட்டை கவனிப்ப? புருஷனையும் வந்து வீட்டையும் நீ கவனிச்சிக்க மாட்டேங்கிற. அதனால தான் இப்போ நீ வேலைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சுரேஷ் ஒன்று நல்லா பார்த்துப்பான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஒன்று நிறுத்துறீங்களா? என்ன வேலையை விட்டு அனுப்புறதுக்கு முதல்ல நீங்கள் யார்? எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்னை பற்றி என்னோட வந்து காலேஜ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்படிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே சுரேஷ் வந்து மதியம் ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ரேவி தடுக்கிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்பீங்களா? அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சரி உங்கள் மாமாவுக்கும் சரி, என் வேலை இல்லாமல் போனதுக்கு காரணமே உங்கள் மாமா தான். இப்போது என் வேலையை இந்த மாதிரி ஒரு வேலையில் பண்ணி வச்சுருக்காரு. இதுக்கப்புறமா எனக்கு வேலை கிடையாது, நான் பர்மனெண்ட் ஸ்டாஃப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மாமா தானே. என் வேலை பழையபடி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் உங்கள் வேலை இருக்காது, பார்த்துக்கோங்க அப்படின்னு. அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா மிரட்டுறியா? நான் மிரட்டல, நீங்கள் மிரட்டுறதுக்கு தான் பதில் நான் சொல்கிறேன். நான் வேலைக்கு போகலன்னா உங்கள் மாப்பிள்ளையும் வேலைக்கு போக முடியாது. இதுதான் என்னோட முடிவு. அப்படி நான் வேலைக்கு போனால் தான் அவரும் வேலைக்கு போக முடியும். உங்கள் வேலை வேணுமா வேணாமான்னு உங்கள் மாமா கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார் சுரேஷ்.